வசனத்தை வாசிப்பாரு, நமக்கு நல்லா புரியும். இல்லம்மா 63 தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடின சங்கீதம். எங்க இருக்கும்போது? வனாந்திரத்தில் எதுக்கு போவாங்க? சமாதானமா இருக்க முடியாது. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வனாந்திரத்துக்கு போக முடியும். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனை நாத்துமா வாஞ்சித்து கதறுது. மானுக்கு தண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? தண்ணியை தேடி ஓடும். அதுபோல ஒவ்வொரு நாளும் சவுல் ராஜாவால இவர் துரத்தப்படுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு சில நேரங்கள் நம்ம கூட துரத்தப்படுவோம். சத்ருவால் துரத்தப்படுவோம், சொந்த பந்தங்களால் துரத்தப்படுவோம், நண்பர்களால் துரத்தப்படுவோம். இப்படி பல காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரியோட என்கிட்ட சொன்னாங்க, தேனியிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தேனி மாவட்டம் சொன்னாங்க, ஒருத்தருக்காக கடன் வாங்கிறதுக்காக என் நண்பர் வந்து கேட்டான்னு சொல்லி கையெழுத்து போட்டேன் பாஸ்டர். கையெழுத்து போட்டதுனால அவங்க என்ன செய்ட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. நான் மாட்டிக்கினதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்காக என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரசிக்கப்படல அவங்க. அப்புறம் ஆண்டரை பற்றி சொன்னேன் ஒரு வார்த்தை. ஏசப்பா அப்படி எல்லாம் பண்ணுறாருங்க, ஆண்டவர் விசுவாசிங்க, ஆண்டவர் நம்புங்க, உட்காந்து ஜோம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்குதான் நான் கேட்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் சற்று தாமதிக்கும். நாம் செய்ய வேண்டியது செஞ்சு அவர் செய்ய வேண்டியது செஞ்சிருவார். அப்போ இந்த வனாந்தரமான சூழ்நிலையில கூட அவன் பாடலாம். நமக்கு சில துக்கமான நேரத்தில் சரி நம்ம பாடவே மாட்டோம். நம்ம மனசில் சமாதானம் எல்லாம் பாட மாட்டோம், சந்தோஷம் எல்லாம் பாட மாட்டோம். ஆராதனை வேலையில கூட சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க என்ன கண்பானவர்களே, நமக்கு பிரச்சனை போராட்டம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சில காலம் தான். அதுக்கு எல்லாமே ஒரு முடிவு இருக்குது. கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதில் தான் அந்த சங்கீதம் சொல்லுகிறது ரொம்ப அழகாக, தேவனை உறுதியோடு கூப்பிடுறோம். தேவனே நீ என்னுடைய தேவன். அவனுக்கு தெரியும் ஏசப்பா யாருன்னு. நம்ம கிறிஸ்தவனாக இருந்தவங்க நமக்கு தெரியல ஏசப்பா யாருடைய. உலகத்தாருன்னு சொல்றாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க சொல்றாங்க நான் ஏசப்பாவை தான் ரொம்ப நம்பி இருக்கிறேன்றாங்க. ஆனால் நாம் என்ன செய்யறோம், யாரோ மாதிரி ஜோம் பண்றோம். ஆனால் அவன் சொல்ல சங்கீதக்காரன் வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சொல்றான், தேவனே நீர் என்னுடைய. எப்ப தேடுறாரா? அதிகாலமே உண்மை நான் தேடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிற கர்த்தான தேவ பிள்ளைங்க, காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில பேர் நம்ம அதிகாலை நேரத்தில் தேடல. அதிகாரம்னா ஐயா சொன்னது மாதிரி நைட்டு 12 மணிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் தான். வெயிட்டாக தான் இருக்கும். அப்போ வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரத்ததுமான நிலம், ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, கர்த்தருக்கு என்ன கொடுத்தாரு நம்ம கேட்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் பெரிய ராஜா தான், அவனுக்கே அந்த சூழ்நிலை வந்துச்சு. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரத்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உன் மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது போய் வாஞ்சிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில கூட என்னுடைய மாம்சம் கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கலாம். நான் தேவனை பார்க்கணும். நான் வறண்டதும் விடாய்த்ததும் எனக்கு எல்லாம் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல், நேற்று படிச்சது அவகாசிக்கிறேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நீங்க என்ன சொல்லுங்க, புரியல. நான் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் என்னை மான் கால்களை வைத்து உன்னதங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவா. எல்லா சூழ்நிலை நம்ம விட்டு கைவிட்டு போனாலும் இழந்து போனதை திரும்ப தந்து நம்மை தைரியமாக இந்த உலகத்தில் உலாவ செய்கிறவர் கர்த்தர். அதான் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகிற சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப சொல்றாங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது அவரோட வல்லமை தெரியும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் தொட்டது கூட ஃபீலிங் இருந்துச்சு? அல்லேலூயா.
எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு நம்புறீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள போனா சமாதானம் வரப்போகுது தெரியும்? நான் விசுவாசிக்கிறேன். காலையில் கூட அதான் நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஸ்தோத்திர பலிகளை எடுத்துட்டு போடணும். எல்லாம் ஸ்தோத்திரம் தான். அவர் சொன்னார் ஆண்டவர், அவர் ஒரு குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன். அவர் பெரிய சமாதானத்தின் ராஜா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், இப்படியே பரிசுத்த தரத்தை பார்க்க ஆசையாக இருந்தும் ஒரு வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் சொல்லிவிட்டு அவன் சொல்றான், ஜீவனை பார்க்க உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். தாவீது கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் துதிக்கிற மனுஷன். ஆமென். நம்ம டக்குனு யாருன்னா கூப்பிட்டு ஒரு பாட்டு பண்ணா இப்ப முடியாது, எனக்கணும் ஒரு வருஷம் பண்ண முடியாதுன்னு. ஆனா தாவீது பாருங்க, எல்லா சூழ்நிலையும் அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் உதடுகள் உண்மை துதிக்கும், என் ஜீவனில மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி. அப்படி பண்ணும்போது அவருக்கு எப்படி இருக்குதான்? சொல்லுவோமா, இந்த பக்கம் ஃபுல்லா நான்வெஜ் வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லா வெஜிடேரியன் வச்சு எதை எடுப்பீங்க? நான் கூட யோசிப்பேன், பந்திக்கு போகும்போது வெஜ்ஜுக்கு போகலான்னு போவேன். அங்கே போனால் அதே பிரிஞ்சுதான் இருக்கும் போது, சரி ரெண்டு பீஸா சாப்பிடலாம். நம்ம என்னெல்லாம் எங்கே இருக்கோம்? சில பேர் சொல்கிறேன், சில பேர் உண்மையாகவே கடுமையாக வைராக்கியமாக நான் தான் சாப்பிடுவேன், வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு போகிற ஆள் இருக்காங்க. அது வேறு நான் அப்படி தான் நினச்சிப்பேன். ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்தோம்னா செட் ஆகலை. இந்த மாதிரிலாம் கறி மீன்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கூட இப்படி பார்த்தேன், வெஜ்ஜு நான் வெஜ்ஜா நான்வெஜ் போகிறேன் அப்படி உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டேன். மட்டன் சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் சாப்பிட்டேன். அப்புறம் ஐயோயம்மான்னு. அதனால என்ன எது சொல்லுவாருன்னா, அவன் அந்த ஆண்டவரை துதிக்கிறது அவனுக்கு எப்படி இருக்குதான், இனத்தையும் கொழுப்பையும் போல, கொழுப்பை உண்டது போல என் ஆத்துமா. ஆமா, ஃபுல் மீல்ஸ் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபுல் மீல்ஸ். இப்போ பிரியாணி போட்டா எப்படி இருக்கும்? ஏன்னு போயிடாதீங்க. பிரியாணி போட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷம். நம்ம ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க, உங்க ஃபங்க்ஷன் வந்து எப்போ பிரியாணியே போட்டுருக்கீங்க. நமக்கு எல்லாம் ஆயிடுச்சு, பிரியாணி போனா கோச்சுப்பாங்க, கடை போட அந்த பாஸ்டர் போயிட்டு போனோம். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். எப்ப சொல்றாரு? வனாந்திரத்திலே தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, வறண்டதும் விடாய்த்ததும் ஒண்ணுமே செய்ய முடியாது, எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, விளைவினத்தின் மத்தியிலே தாவீது ரொம்ப அழகா சொல்றார், இப்படியே பரிசுத்த தரத்திலே உங்களை பார்க்கும்படி நான் ஆசையா இருக்கிறேன். அப்படி ஏன்னா, என் உதடுகளால் உண்மை துதிக்கிறேன் சொல்லிவிட்டா சொல்றாங்க, என் படுக்கையில் நான் உண்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களை உண்மை. அப்படி என்னன்னா 24 hours ஒரு ராஜாவா இருந்தா கூட அவருடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அவர் சித்தம் செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா.
தியானிக்கணும், கர்த்தரை நினைக்கணும். அது மாத்திரம் நான் சொன்ன, நீ எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்ட நிலையிலே களி கூறுகிறேன். காலையில ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இப்ப திருப்பி பார்க்குற சங்கீதத்தை நான் பார்க்க வேண்டியதான் பார்க்குறேன். செட்டைகளை வைத்து நம்மை பாதுகாக்கிறது. உமது நீர் எனக்கு துணையா இருந்ததினால், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு துணையா தான் இருக்கிறார், நம்ம கூடவே தான் இருக்கிறார். நான் உடைய விலகுதும் இல்லை உன்னை அப்படி சொன்ன ஆண்டவர் கர்த்தருக்கு சொல்றார், நீ எனக்கு துணை என்ன தெரியும். வனாந்தரத்துல போனாலும் அங்கே இருக்கிறேன், ஆகாயத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றாங்க இல்லையா, நான் எங்க போனாலும் என் கூடவே இருக்கிற ஆண்டவர் இயேசு மாத்திரமே. இல்லையா சொல்லுவோமா? சில கை விட்டுருவாங்க ஜனங்க. நீங்க கைவிடப்படும் போது நல்லா கவனிங்க, ஒருத்தர் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா சில சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாங்கன்னா எல்லாம் யாரும் நேசிக்க மாட்டாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்படுவீங்க, எல்லாரும் என்ன செய்வீங்க, ஒரு ஃபீலிங் இருக்கும், தனிமையா இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா அந்த தனிமையான வேலையை தான் பரிசுத்தாவியை தேய்ச்சிக்கிறதா இருக்கிறார். நீங்க நினைச்சீங்க உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அர்த்தம். நீங்க எல்லாரும் எனக்கு பேசுறதுல எல்லாரும் யார் பேசுறாங்க, இயேசு கூட பேசுறீங்க, இயேசுவோட பேசு, உங்களுக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். யோசிப்பேன், யாரும் போன் பண்ண மாட்டாங்க, அப்ப நினைச்சுப்பேன் கர்த்தருக்கு சோதரம், கர்த்தர் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மை கைவிடும், இந்த உலகம் நம்ம என்ன செய்வோம், கைவிட யாராவது நம்மளை கைவிட்டுவாங்க. கைவிடாத ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால சொல்றேன், வீரருக்கு துணையா இருந்ததினால் உங்கள் செட்டைகளிலே களி கூறுகிறேன், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை. அது என்ன அர்த்தம்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவரை பார்க்க நீ ஆசைப்படணும். சந்தோஷமா இருக்கணும் மட்டும் இயேசுநாதர் வேணும், மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா இயேசுநாதர் தேவையில்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. எல்லா சூழ்நிலையும் வறண்டது விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்தில் அவர் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் இவ்வளவு காரியம் சொல்லலாம். ஆனந்த கழிப்புள்ள உதவிகளால் துதிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே, நம்ம அவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். ராஜாவோ தேவனின் களி கூறுவார், அவன் பேர் சத்தியம் யாவும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுவாய் அழைக்கப்படும். அதனால எனக்கு கண்மான தேவ பிள்ளைய, வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் தாவீது எப்படி சத்துருக்களை மேற்கொண்டாரோ, எப்படி தேவன் மேல அவர் நம்பிக்கையா இருந்தாரோ, அதே போல நாம் விசுவாசமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கிருஷ்ண வார்த்தைகளுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?